கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம். தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 71ஆம் சங்கீதத்திலே 9ஆம் வசனம். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் இரும். ஆமென். நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம், தாயின் வயிற்றிலே உற்பத்தி ஆனது முதல் நம்மை நடத்தின தேவன், அவர் முதிர் வயது வரைக்கும் தேவனகர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் நம்மை நடத்துகிற ஆண்டவர், நமக்கு ஆலோசனை கர்த்தரை கடந்து வருகிறார். நம் மீது அன்புள்ள தேவன், நம்முடைய தேவையில் எல்லாம் சந்திக்கக்கூடிய நல்ல ஆண்டவராக இருக்கிறார். 71ஆம் சங்கீதத்தில் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிருமுள்ளவனமாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. ஆமென். கர்த்தர் நம்ம ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நேற்று தினத்தில் கூட நாம் வாசித்தோம், ஏசாயா 46ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். 4ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பிப்பேன். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அவருடைய கரங்களிலே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அவர் தான் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். எனவே முழு மனதோடு கூட, முழு இருதயத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அப்ப மோசையோடு கூட இருந்த தேவன் யோசுவாவோடு கூட இருந்தார். யோசுவாவோடு கூட இருந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் உன் தேவன கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஆண்டவர். நமது தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நாம் மரிக்கும் வரையிலும் நம்மோடு கூட இருக்கக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். உபாகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, மோசே மரிக்கும் போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. ஆமென். நம்முடைய பலன் குறைந்து போவதில்லை, நம்முடைய கண்கள் இருளடைவதும் இல்லை. மோசையோடு கூட இருந்த தேவன், யோசுவாவோடு கூட இருந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். நாம் அவரை பற்றி பிடித்து நடப்போம் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையின்படி நடப்போம் என்று சொன்னால், அவருடைய வசனத்தின்படி நடப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். முதிர் வயது வரையிலும் நம்முடைய கண்கள் இருளடைவதும் இல்லை, நம்முடைய பலன் குறைந்து போவதும் இல்லை. மோசையை நடத்தின ஆண்டவர் நம் தேவனாய் இருக்கிறார், நம்முடைய தேவனாய் இருக்கிறார், என்னுடைய தேவனாய் இருக்கிறார் என்று நாம் சொல்லலாம். ஆமென். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனை கர்த்தர் அப்படிப்பட்டதான பலனை தருகிறவராய் இருக்கிறார், அப்படி நடத்துகிறவராய் இருக்கிறார், ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எனவே நாம் விசுவாசிப்போம், அவரை நம்புவோம், அவருடைய பலன் நம்மை நடத்துகிறது. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? ஜெபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரை நீர் நடத்துவீராக. அவருடைய கண்கள் இருளடையவும் இல்லை, அவருடைய பலன் குறையவும் இல்லை என்று சொன்ன என் தேவனா கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே, கேட்களுடைய வாழ்க்கையிலே அதை பெற்றுக்கொள்ள முடியாத கிருபை தருவீராக. எந்த வயதுள்ளவர்கள் இதை கேட்கிறார்களோ நான் அறியேன், ஆனால் கேட்கிற ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தனை பேசுகிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுடைய கண்கள் இருளடையாமலும் அவருடைய பலன் குன்றி போகாமலும் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. மோசையோடு கூட இருந்ததை போல யோசுவாவோடு இருந்த தேவன கர்த்தர் எங்களோடும் கூட இருக்க முடியாது நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும், இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே பலனடைய கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறாங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.